இந்த ஓய்வு நாள் மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தமான எங்கள் ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி துதிக்க, உம்மை பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம். ஆண்டவரே, அவைகளை நினைத்து நன்றி சொல்ல, துதிக்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் நீர் செலுத்திய அந்த தியாக பலிக்காக, சிந்திய இரத்தத்திற்காக, கொடுத்த ஜீவனுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக நீர் வந்தீர். ஆண்டவரே, பாவமறியாத தேவன் எனக்காக எங்களுக்காக பாவமானீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மாசில்லாத இரத்தத்தினால் எங்களை கிரயத்துக்கு வாங்கியிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தண்டை நாங்கள் வந்திருக்கும்போது ஆண்டவரே, நீர்தாமே ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரே நீர் போஷியும், எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை புதிய விதத்தில் எங்களோடு பேசட்டும். உம்முடைய தாசரை அபிஷேகித்து ஆவியில் நிரப்பி வல்லமையாக எங்கள் மத்தியில் எடுத்து உபயோகப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் இருதயத்தில் எழுதப்படவும், அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கவும், ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு முன்பாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் ஜீவியங்களை சரி செய்து கொள்ளவும் நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பாடும்போதும் என்ன பாடுகிறோம் என்பதை உணர்ந்து முழு இருதயத்தோடு பாட நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். பாடல்கள் மூலமாக, ஜெபம் மூலமாக, ஆண்டவரே வேத வாசிப்பின் மூலமாக, செய்தியின் மூலமாக இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். உம்முடைய தாசரை அனாயின் பண்ணி வல்லமையாக எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே 44வது பாடலை பாடலாம். 2ஆம் சரணத்தை ஒண்டி பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீழை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீழையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீங்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
Let us pray. Heavenly Father, we thank you for this time you've given to us to come into your presence. பரமபிதாவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும்படியாக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். We thank you, Lord, that we can freely gather like this and worship you. நாங்கள் இப்படி சுயாதீனமாக கூடி உம்மை ஆராதிக்க முடிவதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, in thy presence is fullness of joy. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. And in thy right hand there are pleasures forever. உம்முடைய வலது கரத்திலே எப்பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. Lord, fill us with your joy. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும். Lord, we thank you for all what you have done for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லாவற்றுக்காக நன்றி. Thank you for the sumptuous word you give to us. நீர் எங்களுக்கு கொடுக்கிற அதிகமான தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. And thank you for this humble fellowship where your word is preached. உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இந்த தாழ்மையான சகவாசத்திற்காக நன்றி. Thank you for the humble beginnings. தாழ்மையான ஆரம்பங்களுக்காக நன்றி. How you have blessed it. எப்படி நீர் ஆசீர்வதித்தீர். Lord, and we can be a part of this work. ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே நாங்களும் ஒரு பங்கு பெறத்தக்கதாக I pray, Lord, you will reveal yourself unto us. நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Unworthy as I stand, hide me behind thy cross. நான் அபாத்திரனாக நிற்கிறேன். உம்முடைய சிலுவையின் பின்னால் என்னை மறைத்துக் கொள்ளும். And glorify your matchless name. உம்முடைய ஒப்பில்லாத நாமத்தை மகிமைப்படுத்தும். We ask all these blessings in Jesus' name. இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென். Dear people, such a joy that we all could sit like this and sing and worship God. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இப்படியாக அமர்ந்து பாடி தேவனை ஆராதிக்க முடிவது அவ்வளவு பெரிய சந்தோஷம். This week I was in Rajasthan. இந்த வாரம் நான் ராஜஸ்தானில் இருந்தேன். You know, in Rajasthan there is the anti-conversion law. அங்கே மத மாற்ற தடை சட்டம் உண்டு. Initially it was introduced to stop the love jihad from the Muslims. முதலாவது இது ஆரம்பத்திலே முகமதியர்கள் இந்த ஜிஹாதிற்கு மக்களை மாற்றுவதிலிருந்து தடுக்கும்படியாக ஆரம்பிக்கப்பட்டது. But now of late it is turned towards the Christians. ஆனால் இப்பொழுதோ அது கிறிஸ்தவர்கள் பக்கமாக திரும்பி இருக்கிறது. And there is much persecution. அதிக உபத்திரவங்கள். Few churches have been closed. சில ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. And many people are in the grip of fear. அநேக மக்கள் பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். So much so they wouldn't let their identity know. அவர்களுடைய அடையாளம் வெளிக்காட்டப்படாமல் இருக்கிறார்கள். We went to meet a pastor in one church. ஒரு ஆலயத்தில் ஒரு போதகரை சந்திக்க போனோம். A group of people were sitting there. அங்கே ஒரு குழுவாக மக்கள் அமர்ந்திருந்தார்கள். And we asked them, can we see the pastor? போதகரை நாங்கள் பார்க்கலாமா என்று கேட்டோம். They told us the pastor is out of station. அவர்கள் சொன்னார்கள், போதகர் வெளியூர் போயிருக்கிறார். So later we understood. பிற்பாடு நாங்கள் விளங்கி கொண்டோம். One of the persons there in the group was the pastor. அந்த குழுவிலே ஒருவர் தான் போதகர் என்று. You know, they are so afraid. அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். Oh, these people might attack us. இந்த மக்கள் நம்மளை தாக்கி விடுவார்களோ என்று. And people are worshipping God in hideouts, in secret. மக்கள் ரகசியத்திலே மறைவிலே தேவனை ஆராதிக்கிறார்கள். And many pastors, their phones are blocked. அநேக போதகர்களுடைய போன்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. And many people in many churches are meeting online. அநேக ஆலயங்களிலே மக்கள் ஆன்லைனில் தான் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். And not many people come to the book fair. அநேகர் புத்தக கண்காட்சிக்கு வரவில்லை. You know, people are rather afraid to come out and show themselves as Christians. மக்கள் வெளியே வந்து தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு பயப்படுகிறார்கள். Some people told us even the scripture frames on the walls we had to remove so that people don't identify as Christians and attack us. சில மக்கள் சொன்னார்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ வேத வசனங்கள் சுவரில் எழுதிப்பட்டு அது ஃப்ரேம் போட்டு தொங்கப்படப்பட்டிருக்கும், அதை கூட நீக்க வேண்டும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளாதபடிக்கு என்றார். So please pray for our book fairs in Rajasthan. தயவுசெய்து ராஜஸ்தானிலே எங்களுடைய புத்தக கண்காட்சிக்காக ஜெபியுங்கள். Please continue to pray. தொடர்ந்து தயவுசெய்து ஜெபியுங்கள். This evening, if you would like, if you would turn with me to the portion of scripture we read. இந்த மாலையிலே என்னோடு நாம் வாசித்த பாகத்துக்கு நீங்கள் திருப்புங்கள். The Gospel according to St. John, chapter 15. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் Verse 1 onwards. முதல் வசனத்திலிருந்து.
I am the true vine, and my Father is the husbandman. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Every branch in me that beareth not fruit, he taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். You know, here the Lord Jesus said, I am the true vine. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. Many times when Jesus spoke about a vineyard, அநேக நேரம் ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை குறித்து பேசும்போது it was about the nation of Israel. அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். God has given so much of light to them, தேவன் அவர்களுக்கு அதிகமாக வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். but the fruit from that country or the people was not, God was not happy with it. ஆனால் அந்த தேசத்து ஜனங்களில் இருந்து வந்த கனியை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படவில்லை. If you turn with me to Isaiah chapter 5, என்னோடு கூட ஏசாயா 5ஆம் அதிகாரத்திற்கு here திருப்புங்கள். we see how God, the Lord, God describes what he has done to these people. எப்படியாக ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை விவரிப்பதை பார்க்கிறோம். Verse 1 onwards. முதல் வசனத்திலிருந்து, Now will I sing unto my well-beloved a song of my beloved touching his vineyard. My well-beloved hath a vineyard in a very fruitful hill. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் ஒருவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. And he fenced it and gathered out the stones thereof and planted it with the choicest vine and built a tower in the midst of it. And also he made a wine press therein, and he looked that it should bring forth grapes, and it brought forth wild grapes. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. Great effort God has put over here. தேவன் இங்கே அதிக முயற்சி செய்திருந்தார். He removed the stones. கற்களை பொறுக்கி இருந்தார். He planted it with the choicest vine. அவர் மிக சிறந்த திராட்சை செடிகளை நாட்டினார். And he built a tower in the midst of it. அதன் மத்தியில் ஒரு கோபுரத்தை கட்டியிருந்தார். He also made a wine press therein. அங்கே ஒரு ஆலையும் உண்டு பண்ணினார். And he waited that it should bear good fruits, good grapes. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். You know, but God was disappointed that wild grapes have come forth. ஆனால் கசப்பான பழங்கள் தான் வந்தது. தேவன் அதிலே ஏமாற்றம் அடைந்தார். See, God is looking for fruit amongst us. தேவன் நம் மத்தியிலே கனிகளை எதிர்பார்க்கிறார். The purpose of him giving us his word, அவருடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருப்பதன் நோக்கம், and he has given us the light. அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். You know, because he wants fruit from us. He wants some output, good output. ஏனென்றால் நம்மிலிருந்து நல்ல ஒரு வெளிப்பாட்டை கனியை அவர் எதிர்பார்க்கிறார். But here the Bible says it brought forth wild grapes. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கசப்பான கனிகளையே அது கொண்டு வந்தது. Now what is the fruit that come out of our lives? நம் ஜீவியங்களிலிருந்து வெளிவரும் கனி என்ன? What is the fruit we bear for the Lord? ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும் கனிகள் என்ன? You know, here there was some sort of fruit that has come forth. ஒரு விதமான கனி வந்திருந்தது. But God was not happy with it. ஆனால் அதை குறித்து தேவன் சந்தோஷப்படவில்லை. In another place in Deuteronomy, உபாகமத்திலே இன்னொரு இடத்தில், here God said it brought forth, Deuteronomy chapter 32 and verse 32. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். For their wine is of the wine of Sodom and of the fields of Gomorrah. Their grapes are grapes of gall. Their clusters are bitter. அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாய் இருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாய் இருக்கிறது. You know, fruit that is not pleasant to the master. எஜமானுக்கு பிரியமில்லாத கனி. Yes, we are bringing forth fruit. ஆம், நாம் கனிகளை கொண்டு வருகிறோம். But is God happy with the fruit we bring forth? ஆனால் நாம் கொண்டு வருகிற கனிகளிலே தேவன் சந்தோஷப்படுகிறாரா? Some of us, we are satisfied with
the fruit. நம்மிலே நம்முடைய கனிகளை குறித்து திருப்தி அடைகிறோம். But is God happy with the fruit that we bring forth? ஆனால் நாம் கொண்டு வருகிற கனிகளிலே தேவன் சந்தோஷப்படுகிறாரா? In Hosea chapter 10 and verse 13, ஓசியா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், here there is a different kind of a fruit. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கனி. Ye have plowed, chapter 10 and verse 13, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ye have plowed wickedness, ye have reaped iniquity, ye have eaten the fruit of lies, because thou didst trust in thy way, in the multitude of thy mighty men. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். See, here the Bible speaks about fruit of lies. இங்கே பொய்யின் கனிகளை குறித்து வேதம் பேசுகிறது. Eaten a fruit of lies. பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். And there are many other fruits, fleshly fruits. இன்னும் அநேக மாம்ச ரீதியான கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians chapter 5 and verse 19. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் And வசனத்தில் verse 20, 21. 20-21 வசனங்களிலும் You கூட find a lot of the fleshly fruit. அங்கே அநேக மாம்சத்தின் கனிகளை நீங்கள் பார்க்கலாம். Yes, what kind of fruit are we bearing? நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? Is it a fruit which the master is pleased with? எஜமான் பிரியப்படுகிற கனியா? Is he happy with what we bring forth? நாம் கொண்டு வருகிறதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா? Here in chapter 15 of John, இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தில், I am the true vine. நான் மெய்யான திராட்சை செடி. See, Jesus is the choice vine. இயேசுவே நல்ல திராட்சை செடி. And he says, my father is the gardener, he is the husbandman. அவர் சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Every branch in me that beareth not fruit, he taketh away. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். Every branch in me that beareth not fruit, he taketh away. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். You know, here it is interesting. Jesus says, a branch in me that beareth not fruit. இங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிலே கனி கொடுக்காது இருக்கிற கனி கொடாது இருக்கிற கொடி. I believe this is about formal Christians, nominal Christians. இது பெயர் கிறிஸ்தவர்களை குறித்து என்று நான் நம்புகிறேன். You know, people who call themselves they belong to God, மக்கள் தங்களையே தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். but they have no fruit in their lives. ஆனால் அவர்கள் ஜீவியங்களிலே கனி இல்லை. Every branch in me that beareth not fruit. என்னில் கனி கொடாதிருக்கிற எல்லா கொடியும். How can a branch that is connected to God, doesn't bear fruit? தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கொடி எப்படி கனி கொடாமல் இருக்க முடியும்? There are people who call themselves the children of God, தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். but there are no fruit. ஆனால் கனி இல்லை. The Bible says you will know them by their fruit. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். So the no fruit shows that they are barren. கனி இல்லை என்றால் அவர்கள் மலடு என்று அறிகிறோம். They have a form of godliness. அவர்கள் ஒரு விதமான தேவபக்தியை கொண்டிருக்கிறார்கள். They say they are following God, தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். but there is no fruit in their lives. ஆனால் அவர்கள் ஜீவியங்களிலே கனி இல்லை. There is nothing which God can desire in them. அவர்களிலே தேவன் வாஞ்சிக்கும்படி ஒன்றும் இல்லை. See, we can be such Christians. நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். Christians without fruit, கனி இல்லாத கிறிஸ்தவர்கள், without nothing which God desires in us. தேவன் நம்மிலே வாஞ்சிக்கும்படி ஒன்றும் இல்லாமல். Every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். To whom? யாருக்கு? To them who have, by the Lord Jesus said, more will be given to them. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். To them who do not have, even what he has will be removed from him. இல்லாதவர்களுக்கோ அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். I was thinking about the talents. நான் தாளந்துகளை குறித்து யோசித்தேன். How God expected
their stewards to multiply the talents. இந்த உக்கிரானக்காரர்கள் தங்கள் தாளந்துகளை பெருக்க வேண்டும் என்று தேவன் எப்படி எதிர்பார்த்தார்? We had to have our book fairs in a school in a place called Ajmer. அஜ்மேர் என்ற இடத்திலே ஒரு பள்ளியிலே புத்தக கண்காட்சி நாங்கள் நடத்த வேண்டியிருந்தது. It was a school which belongs to the CNI church. அது ஒரு பள்ளி, அது சிஎன்ஐ சர்ச்சுக்கு சொந்தமானது. When we put up our tents in the school ground, அந்த பள்ளி மைதானத்திலே கூடாரங்கள் போட்டபோது early morning 7 o'clock the vice principal of the school came. அதிகாலையில் 7 மணிக்கு அந்த பள்ளியினுடைய வைஸ் பிரின்சிபல் வந்தார். And he started shouting at us. எங்களை பார்த்து கூச்சலிட்டார். Remove these tents. இந்த கூடாரங்களை நீக்குங்கள். Who gave you permission to put up a tent here? இங்கே கூடாரம் போடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? Well, the bishop has given us the permission there. அங்கே இருந்த பிஷப் அதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். But there is some kind of misunderstanding between the school management and the bishop administration. ஆனால் அந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் அந்த பிஷப்பிற்கும் இடையே கொஞ்சம் புரிந்து கொள்ளுதலிலே பிரச்சனை இருந்தது போல He started shouting at us. அவர் எங்களை பார்த்து கத்தினார். Students will come now. இப்பொழுது மாணவர்கள் வருவார்கள். And what will I tell them? நான் என்ன அவர்களுக்கு சொல்லுவது? The parents will come. பெற்றோர்கள் வருவார்கள். And what will I answer them? நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? You have put up such a big tent here and displayed all these Bibles here. நீங்கள் இங்கே இவ்வளவு பெரிய கூடாரத்தை போட்டு இந்த வேதாகமத்தை எல்லாம் வைத்து விட்டீர்கள். He was shouting at the top of his voice. அவர் அதிகமாக கூக்குரலிட்டார். We held our peace. நாங்கள் அமைதியாக இருந்தோம். And we told him, அவரிடத்தில் சொன்னோம், sir, if you have anything to tell us, ஐயா எங்களுக்கு சொல்லும்படி ஏதாவது இருந்தால் you speak to the administration. நீங்கள் அந்த நிர்வாகத்தினரிடம் பேசுங்கள். Because they have given us the permission to have a book fair here. ஏனென்றால் இங்கே புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி Of course, கொடுத்திருக்கிறார்கள். this vice principal, he happened to be a Hindu man. இந்த வைஸ் பிரின்சிபல் ஒரு இந்துவாக இருந்தார். But when the students came, ஆனால் மாணவர்கள் வந்தபோது in a huge campus, அது பெரிய ஒரு கேம்பஸ், and a big school, பெரிய பள்ளி, only 5 students are there. Only 5 students. 5 மாணவர்கள் தான் வந்தார்கள். There were 7 people sitting in that room. அந்த அறையில் 7 பேர் அமர்ந்திருந்தார்கள். The principal, the vice principal, the teacher, and 5 students. அந்த பிரின்சிபல் இருந்தார், வைஸ் பிரின்சிபல் இருந்தார், ஆசிரியர் இருந்தார், 5 மாணவர்கள் இருந்தார்கள். That's all. அவ்வளவுதான். That is the school. அதுதான் பள்ளி. You see, I was imagining when the missionaries left this city, நான் கற்பனை செய்தேன், அந்த பட்டணத்தில் இருந்த மிஷனரிகள் they have handed over this entire building, the school building, and the entire premises to these people. அவர்கள் அந்த பள்ளி கட்டிடங்களையும் முழு காம்பவுண்டையும் இவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். And definitely the school would have had many students at that time. நிச்சயமாக அந்த நேரத்திலே பள்ளியிலே அநேக மாணவர்கள் இருந்திருப்பார்கள். But today it is such a rundown place. ஆனால் இன்றைக்கோ ஒன்றுமில்லாமல் இருந்தது. No students, மாணவர்களே இல்லை, no teachers. ஆசிரியர்கள் இல்லை. And if you look at the classrooms, வகுப்பறைகளை பார்த்தால் you know, birds, they come there and there are many nests in the classrooms. பறவைகள் அங்கே வரும். அங்கே வகுப்பறைகளிலே அநேக பறவையின் கூடுகள் இருந்தது. The walls are not whitewashed. அந்த சுவர்கள் வெள்ளையடிக்கப்படாமல் இருந்தது. And we had to clean the premises there. அந்த காம்பவுண்டில் நாங்கள் அதிகமாக சுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. I was wondering how God has given them so much. தேவன் எப்படி அவர்களுக்கு இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். And what have they done over the years? ஆனால் ஆண்டுகளாக அவர்கள் என்ன செய்தார்கள்? They should have multiplied. அவர்கள் அதை பெருக்கி இருக்க வேண்டும். If there was only the fear of God, தேவ பயம் இருந்தால், and if they only knew that they should be accountable to God, அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருந்தால், how much they would have invested and multiplied the work. அவர்கள் எவ்வளவாக முதலீடு செய்து அந்த வேலையை பெருக்கி இருப்பார்கள். You know, in Rajasthan, the situation, the Christianity there, ராஜஸ்தானுடைய சூழ்நிலையிலே அந்த கிறிஸ்தவம், you know, it is like they have no desire. வாஞ்சை இல்லாதது போல் இருக்கிறது. Some of them have no desire. சிலருக்கோ எந்த வாஞ்சையும் இல்லை. You know, the pastors, many of them, some of them ran away leaving the churches when the persecution came.
அங்கே இருந்த போதகர்களிலே சிலர் உபத்திரவம் வந்தபோது ஆலயத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். And I was thinking about the condition of the church. ஆலயத்தின் நிலைமையை நான் யோசித்தேன். When a pastor runs away leaving the church, ஒரு ஆலயத்தை விட்டுவிட்டு போதகர் what ஓடினால் happens to the congregation? சபையாருக்கு என்ன நேரிடும்? And nobody comes to the book fairs. புத்தக கண்காட்சிக்கு யாரும் வருவதில்லை. No desire. வாஞ்சை இல்லை. Even the church leaders who are invited personally, தனிப்பட்ட விதத்திலே அழைக்கப்பட்டிருந்த சபையின் தலைவர்கள் கூட, you know, the condition of the church is so pathetic. சபையினுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது. So much was given to them. அவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தது. But what has happened over the years? ஆனால் ஆண்டுகளாக என்ன நேரிட்டது? So to whom, which is who has more will be given, அதிகம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், and to whom who do not have even what he has will be taken away from him. இல்லாதவனுக்கோ அவனிடத்தில் இருப்பதும் எடுக்கப்படும். So here the Lord Jesus said, இங்கே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். You know, what is the fruit that comes out of us? நம்மிலிருந்து வருகிற கனி என்ன? We should not be satisfied of some fruit, ஏதோ ஒரு கனியை பொறுத்து நாம் திருப்தி அடைந்து but we கொள்ளக்கூடாது. should always see whether the fruit we bear is pleasing to God. நாம் கொடுக்கும் கனி ஆண்டவருக்கு பிரியமானதா என்று எப்பொழுதும் பார்க்க வேண்டும். Is it, we should see whether God is happy with it. அதிலே தேவன் சந்தோஷப்படுகிறாரா என்று பார்க்க Are வேண்டும். we pleasing God? நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? Else all our toil, இல்லை என்றால் நம்முடைய எல்லா பிரயாசங்களும், labor, பிரயாசங்கள், hard work கடின உழைப்பு will all go for nothing. எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். We should see whether our fruit is acceptable to God. நம்முடைய கனி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். When we walk with God, நாம் தேவனோடு நடக்கும்போது you know, we should see whether God is happy with us. தேவன் நம்மிலே மகிழ்ச்சி அடைகிறாரா என்று பார்க்க வேண்டும். Verse 4, 4ஆம் வசனம், abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine. No more can ye except ye abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Abide in me. என்னில் நிலைத்திருங்கள். You know, abide in me. என்னில் நிலைத்திருங்கள். When you abide in God, நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கும் போது you will bear fruit. நீங்கள் கனி கொடுப்பீர்கள். This week I was talking to one brother ஒரு சகோதரனோடு இந்த வாரம் பேசிக்கொண்டிருந்தேன். who said, I want to do so much for God. அவர் சொன்னார், நான் தேவனுக்காக அதிகம் செய்ய வேண்டும். I want to go here, go there, இங்கும் அங்கும் போக விரும்புகிறேன், preach the word of God, தேவ வார்த்தையை பிரசங்கிக்க. but I'm not able to. ஆனால் என்னால் போக முடியவில்லை. I'm not able to do much for God. நான் தேவனுக்கென்று அதிகம் செய்ய முடியவில்லை. I told him, நான் சொன்னேன், all what you should be bothered is about, நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டியதெல்லாம் how is your relationship with God? தேவனோடு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது, How is your walk with God? தேவனோடு உங்கள் நடை எப்படி இருக்கிறது. If your walk is pleasing in the sight of God, உங்களுடைய நடை தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருந்தால், and if your heart is right with God, உங்கள் இருதயம் தேவனோடு சரியாக இருந்தால், you bear fruit. நீங்கள் கனி கொடுப்பீர்கள். Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு when I was in the headquarters, நான் தலைமை ஸ்தாபனத்தில் இருந்தபோது I had a prayer. எனக்கு ஒரு ஜெபம் இருந்தது. One month of prayer. ஜெப மாதத்தில் You know, there was a dog in the headquarters which is called, we used to call it Jack. தலைமை ஸ்தாபனத்தில் ஒரு நாய் இருக்கும், அதை ஜாக் என்று அழைப்போம். You know, we called it the converted dog. அதை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிய நாய் என்று சொல்வோம். It's an Alsatian. அது ஒரு அல்சேஷன் நாய். I think it's a German Shepherd. அது ஜெர்மன் You know, ஷெப்பர்ட் but it என்று will be playing with the cats in the headquarters. தலைமை ஸ்தாபனத்திலே பூனைகளோடு விளையாடும். So we call it the converted dog. ஆகவே அதை மனம் திரும்பிய நாய் என்று சொல்வோம். So one month of prayer, ஒரு ஜெப மாதத்தில் I had a burden and prayed, எனக்கு ஒரு பாரம் இருந்து நான் ஜெபித்தேன். Lord, ஆண்டவரே, the dog is in the compound, இந்த காம்பவுண்டில் இந்த நாய் இருக்கிறது, the cat is in the compound, பூனையும் இருக்கிறது, I am also living here. நானும் இங்கே வசிக்கிறேன். My life is not
so different than this dog and cat here. என்னுடைய ஜீவியமோ இந்த நாய் பூனையினுடைய வாழ்க்கையை காட்டிலும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. Oh, it was such a burden to me. அது எனக்கு அவ்வளவு பாரமாக இருந்தது. And I poured out my heart before God. நான் என் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றினேன். What is stopping me from you? என்னை உம்மிடத்திலிருந்து எது தடுக்கிறது? Great power, பெரிய வல்லமை, great need. பெரிய தேவை. But why is there no link between the both? ஆனால் இருவருக்கும் இடையே ஏன் தொடர்பு இல்லை? You know, through the month, that was my prayer. அந்த மாதம் முழுவதும் அதான் என் ஜெபம். And that was the year Uncle Joe, he bought a truck so that we can go to places and conduct these book fairs. அந்த ஆண்டு தான் ஜோ அங்கிள் ஒரு ட்ரக்கை வாங்கினார்கள். நாங்கள் பல இடங்களுக்கு சென்று புத்தக கண்காட்சி நடத்தும்படியாக. Yes, our bearing of fruit is directly proportional whether we abide in Christ or not. நாம் கனி கொடுக்கும் காரியமானது நாம் கிறிஸ்துவில் எவ்வளவு நிலைத்திருக்கிறோமோ இல்லையா என்பதை பொறுத்தது. Abide in me. என்னில் நிலைத்திருங்கள். And I in you. நான் உங்களில். As the branch cannot bear fruit of itself except it abide in the vine. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. You know, our focus is not bearing fruit. நம்முடைய கண்ணோக்கம் கனி கொடுப்பதில் இல்லை. But Jesus said, focus on abiding in me. ஆனால் இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருப்பதில் கண்ணோக்கமாயிருங்கள். When you abide in me, you bring forth fruit. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். Abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். In the fellowship, we are put into a deeper walk with God. சகவாசத்திலே தேவனோடு ஒரு ஆழமாக நடக்கும் காரியத்திலே பயிற்றுவிக்கப்படுகிறோம். You know, many churches outside, வெளியே அநேக சபைகளில் they say, believe on the Lord Jesus and you are saved. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ரட்சிக்கப்படுவாய். But late Mr. Daniel taught us ஆனால் காலஞ்சென்ற தானியேலியா கற்றுக் that கொடுத்தார்கள், we should have an assurance of salvation. நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை கொண்டிருக்க வேண்டும். Have the authenticity that God has forgiven you. தேவன் உங்களை மன்னித்தார் என்ற அடையாளம் உண்டா? So that is a deeper step which is taught to us. அது நம்மளே ஆரம்பத்திற்கு ஒரு ஆழமான ஒரு அடியாக இருக்கும். You know, in Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் the word of God says, His Spirit beareth witness with our spirit that we are the sons of God. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு இணைந்து சாட்சி கொடுக்கிறது. See, that is the foundation that has been taught to us. அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அஸ்திபாரம். Yes, God bears witness with us that we are the sons of God. நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று தேவன் நம்மோடு சாட்சி கொடுக்கிறார். Verse 16, 16ஆம் வசனம். the Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Verse 17, 17ஆம் and வசனம். if children, then heirs, heirs of God, and joint heirs with Christ, if so be that we suffer with him, that we may be also glorified together. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Abide in me, என்னில் நிலைத்திருங்கள், and I in you. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Today, even, you know, in the fellowship, they say you have to be converted. சகவாசத்திலே சொல்லுகிறார்கள், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். But in many places, அநேக இடங்களில், elsewhere, வேறு எங்கோ I see a trend. ஒரு விதமான போக்கை பார்க்கிறேன். People think, oh, to be accepted in this church, we need to be converted. இந்த சபையிலே ஆலயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். So they try to find some verse from the Bible and they take it up and they say, I'm converted, God spoke to me. ஆகவே வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறார்கள். You know, all they want is to be accepted in the church. அவர்கள் விரும்புவதெல்லாம் ஆலயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். But there is no true conversion within. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அவர்களிடத்தில் இல்லை. You know, conversion is what God
initiates in us. மனம் திரும்புதல் என்பது தேவன் நம்மிலே துவக்குவது. The desire comes from God, வாஞ்சை தேவனிடத்திலிருந்து வரும். and the authenticity comes from God. அதனுடைய சாட்சி தேவனிடத்திலிருந்து வரும். When I was newly converted, நான் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருந்த போது there was a boy who started seeking the Lord. ஆண்டவரை தேடிய ஒரு பையன் இருந்தான். He confessed his sins, பாவங்களை அறிக்கையிட்டான். and I used to see him praying till late night in the church. ஆலயத்திலே நள்ளிரவு வரைக்கும் அவன் ஜெபிப்பதை நான் I பார்த்திருக்கிறேன். used to come and live in the stay in the church in the nights to pray. இரவு நேரத்திலே ஜெபிக்கும்படி வந்து ஆலயத்திலே தங்கி இருப்பான். And I used to notice this boy praying till late night and asking God to speak to him. நான் வந்து இரவிலே ஜெபிக்கும்படி தங்கி இருப்பேன். அப்பொழுது இந்த பையன் ஆண்டவர் தன்னோடு பேசும்படி இரவு நேரமெல்லாம் ஜெபிப்பதை நான் கேட்டிருக்கிறேன். And one day he stopped coming. ஒரு நாள் வருவதை நிறுத்தி கொண்டான். I asked him, what happened to you? நான் கேட்டேன், உனக்கு என்ன நேரிட்டது? He said, Jesus spoke to me. அவன் சொன்னான், இயேசு என்னோடு பேசினார். And you know, when I found out, நான் என்ன பார்த்தேன் என்றால், it was not what has come from God. அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. He prayed and he said, I was so fed up with praying. I just took up some verse and I claimed that God spoke to me. அவன் சொன்னான், நான் ஜெபித்தேன், நான் ஜெபித்து சலித்து போனேன், வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவன் என்னோடு பேசினார் என்று சொன்னேன். But you know, by the grace of God, God helped me to lead him ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவனை வழிநடத்த தேவன் எனக்கு உதவி செய்தார். in a close relationship ஒரு நெருக்கமான உறவிலே. and pray with him until he found the Lord. அவன் ஆண்டவரை கண்டுகொள்ளும் வரைக்கும் அவனோடு ஜெபித்தேன். So here the Lord Jesus said, abide in me and I in you. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். There is no fruit in many people's lives today இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்களிலே கனிகள் இல்லை. who claim themselves to be Christians and converted people. தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். Is that, you know, sometimes I think about the conversion experience. சில நேரங்களிலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து யோசிக்கிறேன். Does these people did they ever have a true encounter with God? இந்த மக்கள் உண்மையாகவே தேவனை எப்பொழுதாவது சந்தித்திருக்கிறார்களா? Yes, when there is no true fruit in our lives, நம் ஜீவியத்திலே மெய்யான கனி இல்லை என்றால் we must search our hearts. நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க You வேண்டும். know, when we abide in God, நாம் தேவனிலே நிலைத்திருக்கும் and போது, when God abides in us, தேவன் நம்மில் நிலைத்திருந்தால், that is when we bear fruit. அப்பொழுதுதான் நாம் கனி கொடுப்போம். Except ye abide in the vine, no more can ye, except ye abide in me. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. You cannot bear fruit by yourself. நீங்களாகவே கனி கொடுக்க முடியாது. As the branch cannot bear fruit of itself, கொடி தானாக கனி கொடுக்க மாட்டாது. except it abide in the vine. நீங்கள் திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால். Verse 5. 5ஆம் வசனம். I am the vine, ye are the branches. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். He that abideth in me and I in him. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். Again here the Lord Jesus said, he that abideth in me and I in him. இங்கே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருக்கிறவன் நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். He is emphasizing this again. இதை அவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார். In the very next verse. அடுத்த வசனத்திலேயே, He in me and I in him. அவன் என்னிலும் நான் அவனிலும். The same bringeth forth much fruit. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். For without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. See, without the Lord Jesus we can do nothing. ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. I was reading about an astronaut, ஒரு வான்வெளி வல்லுநரை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். Jim Irwin. ஜிம் ஐரின் என்பவர். He went to the moon in the year 1971. 1971 அவர் அந்த சந்திரனை சென்றடைந்தார். With a mission called Apollo 15. அப்போலோ 15 என்ற மிஷனிலே. He was a US astronaut. அவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த வான வல்லுனர். A man, a nominal Christian. ஒரு பெயர் கிறிஸ்தவர். Half-hearted religion, with a half-hearted religion. ஒரு அரை மனதோடு கொண்ட பக்தி கொண்டிருந்தார். He claimed himself to be
a follower of God. தன்னை ஆண்டவரை பின்பற்றுகிறவர் என்று சொல்லிக் கொண்டார். But here he is on a mission to the moon. ஆனால் இங்கேயோ சந்திரனுக்கு போகும்படி அந்த மிஷனில் இருந்தார். And when he landed on the moon, சந்திரனில் இறங்கிய போது he was working on an experiment there அங்கே ஒரு பயிற்சி சோதனை செய்து கொண்டிருந்தார் on the surface of the moon. அந்த சந்திரனுடைய பரப்பிலே. And something was not really going well with him there. அங்கே காரியங்கள் நன்றாக நடக்கவில்லை. So with his half-hearted religion or belief, he started praying to Jesus. அவருடைய அரை மனது பக்தியோடு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். Lord, please help me with this experiment. ஆண்டவரே, இந்த சோதனையிலே தயவுசெய்து எனக்கு உதவி செய்யும். On the moon. சந்திரனிலே. And he writes in the book, அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், I felt the presence of God so rich around me. தேவ பிரசன்னம் என்னை சுற்றி அதிகமாக இருந்ததை உணர்ந்தேன். He was surprised that God can answer prayers even there. அங்கும் கூட தேவன் பதில் கொடுக்க முடியும் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். And his experiment, he figured out the error there. அந்த சோதனையிலே இருந்த தவறை கண்டுபிடித்தார். And he found out that he was far away from God until that point. அது வரைக்கும் தேவனை விட்டு தூரம் இருந்ததையும் கண்டார். Though he thought he was a Christian, தானே ஒரு கிறிஸ்தவன் என்று யோசித்த he போதிலும் gave his heart to the Lord Jesus on the moon there. அங்கே அந்த சந்திரனிலே நிற்கும் பொழுதே தன்னுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்தார். And he started walking with the Lord. His walk with the Lord started on the moon. அவர் ஆண்டவரோடு நடந்த காரியம் அந்த சந்திரனிலே ஆரம்பித்தது. And he writes saying, அவர் இப்படியாக எழுதுகிறார், I felt the presence of the Lord so much around me. என்னை சுற்றிலும் தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்தேன். At times I turned and saw beyond my shoulders to see if the Lord Jesus was standing next to me. சில நேரங்களிலே நான் திரும்பி பார்த்து எனக்கு அருகாமையில் இயேசு நிற்பதை பார்த்தேன். Well, when he came down from the moon, அவர் சந்திரனிலிருந்து இறங்கி வந்தபோதோ he dedicated his life to serve God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி தன் ஜீவனை அர்ப்பணித்தார். 71 to 91, 20 years he served God. 71ஆம் ஆண்டிலிருந்து 91ஆம் ஆண்டு வரை 20 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். He started a mission called Highest Flight Mission. ஹையஸ்ட் ஃப்ளைட் மிஷன் என்ற ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். And he went around the world preaching the gospel. உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். And how many were touched and were transformed by his testimony. எத்தனை பேர் அவருடைய சாட்சியினாலே தொடப்பட்டார்கள், மாற்றப்பட்டார்கள். When he died in 91, 91 அவர் மரித்தபோது the New York Times had published a huge article about this Jim Irwin and his faith in God, and what a blessing he was to the people around. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அந்த ஜிம் ஐர்வினை குறித்தும் அவர் கொண்டிருந்த விசுவாசத்தை குறித்தும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார் என்றும் ஒரு கட்டுரை எழுதினார்கள். Yes, he went to the height of his career. அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த ஸ்தானத்திலே மிக உயர்வானதற்கு போனார். He thought he was bearing some kind of fruit in his life. தன் ஜீவியத்திலே ஒரு விதமாக கனி கொடுப்பதாக யோசித்தார். But it was the grace of God. He found out that God was not very happy with him. ஆனால் தேவனுடைய with all the fruit he thought he has produced for himself. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவர் தானாகவே கொண்டு வந்த கனிகளினாலே தேவன் அவரிடத்தில் திருப்தியாக இல்லை என்பதை அறிந்து கொண்டார். But an encounter with God on the moon, ஆனால் சந்திரனிலே தேவனோடு ஒரு சந்திப்பு நேரிட்ட போது transformed his life. அது அவர் ஜீவியத்தை மாற்றியது. And he became a source of eternal joy to so many people living in sin. நித்திய சந்தோஷத்திற்கு ஒரு ஆதாரமானார் பாவத்தில் வாழ்கிற அநேக மக்களுக்கு. His life started bearing fruit, true fruit. அவருடைய ஜீவியம் மெய்யான கனி கொடுக்க ஆரம்பித்தது. Fruit which is acceptable to God. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கனிகள். And so he had been a blessing to so many people around. ஆகவே அவர் சுற்றி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். May God help us to bear good fruit for the Lord in our lives. நம் ஜீவியத்திலே ஆண்டவருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரமபிதாவே, Lord, you want us to abide in you. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க நீர் விரும்புகிறீர். If you love me, keep my commandments. என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். If you keep my commandments, you abide in my love. என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால் என் அன்பிலே நிலைத்திருங்கள். Lord, help us to love you with all our hearts. ஆண்டவரே, எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க உதவி செய்யும். And help us to abide in you, Father.
பிதாவே உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். We want the authenticity of God upon us. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருக்க வேண்டும். Our walk with you. உம்மோடு நாங்கள் நடப்பது. Lord, we want you to be with us in every step in life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும். We want your spirit to bear witness with our spirits that we are the children of God. நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று உம்முடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைந்து சாட்சி கொடுக்க வேண்டும். Help us to bear fruit which the master desires. எஜமான் வாஞ்சிக்கிற கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, how your word speaks about fruit that is not pleasing to you. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பேசுகிறது உமக்கு பிரியமில்லாத கனிகள் என்று. Clusters of fruit that you did not desire. நீர் விரும்பாத கனிகள். Lord, the fruit out of our life, help it to be acceptable to you. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தின் கனிகள் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். With all our strength, help us to fix our eyes on abiding in you, Lord. எங்களுடைய கண்களை உம்மேல் நிலைத்திருப்பதிலே வைக்க எங்களுடைய முழு பலத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. To have your mark upon us, your authenticity upon us. உம்முடைய அந்த நிச்சயத்தை எங்கள் மேல் வைக்கும்படியாக. Lord, what great truths you have taught us in the fellowship. ஆண்டவரே, சகவாசத்திலே அவ்வளவு பெரிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். To have a deeper walk with you. உம்மோடு ஆழமாக நடப்பதற்கு. Lord, to have a right relationship with you. ஆண்டவரே, உம்மோடு சரியான உறவு கொண்டிருப்பதற்கு. And with the right relationship, how we can bear fruit. சரியான உறவோடு எப்படி நாங்கள் கனி கொடுக்க முடியும்? Lord, help us to abide in you, the true vine. ஆண்டவரே, மெய்யான திராட்சை செடியாகிய உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். I am the true vine, my father is the husbandman. நானே திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். Lord, if we are in communion with you, we are in communion with the Father. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு தொடர்பு கொண்டிருந்தால் பிதாவோடு தொடர்பு கொண்டிருப்போம். Even our walk on earth, help us to be in close communion with heaven. பூமியிலே நாங்கள் நடக்கும் பொழுதும் உம்மோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help our lives please you, Father. எங்கள் ஜீவியம் உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யும் பிதாவே. Glorify your matchless name. உம்முடைய ஒப்பில்லாத நாமத்தை மகிமைப்படுத்தும். For we ask these blessings in Jesus' name. இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். கடைசியாக யாவரும் எழுந்து நின்று 82ஆம் பக்கத்துள்ள 221வது பாடலை பாடலாம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், down in the valley with my savior I would go. பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்டும் சற்று மஞ்சவே மாட்டேன். ரட்சகத்தை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின் செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்த்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன்.
Let us pray. And now may the grace of our Lord Jesus, love of God, fellowship and sweet communion of the Holy Spirit rest and abide with us now and forever. Amen.